வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ராகி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு தான். அதுக்கு கூட ஆட் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 டம்ளர் உளுத்தம் மாவு, 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் எண்ணெயில் வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள், வெள்ளை எள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 3 மிளகா முன்னாடியே நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊறிட்டுருக்கு. ஸோ இந்த மிளகாயும் பூண்டும் நம்ம ஒரு 3-4 பல்லு பூண்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஊற வச்ச தண்ணியவே வச்சு அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். திப்பி திப்பியாக இருந்தால் உங்களுக்கு முறுக்கு புளியும் போது அடைச்சிக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த மாவு எடுத்தாலுமே சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் அதனால் எப்போயுமே சலிச்சிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதில் கட்டியெல்லாம் எது இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். பொட்டுக்கடலை வந்து நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பும் அதே மாதிரி தான், லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தனித்தனியாக சலிக்கிறதுக்கு எல்லாமே ஒன்றாவே இந்த மாதிரி போட்டு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சலிச்சு எடுக்கும்போது இதில் உங்களுக்கு அரைப்படாத பொட்டுக்கடலை பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதை எடுத்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது இதுவும் மாட்டிக்கும். என்கிட்ட வந்து கருப்பு எள் தான் இருக்குது. நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு முறுக்கே வந்து ராகி கலர் தெரியும் இல்லையா, டார்க்காக தான் வரும். வெள்ளை எள் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓமம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஓமம் இல்லை, அதனால நான் போடலை. ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் வந்து போட்டு பிசைகிறதுனால உங்களுக்கு மாவு வந்து கையில் அப்புறமா ஒட்டாது. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா இது ராகி நான் அதிகமாக போட்டிருக்கிறதுனால பிசு பிசுன்னு இருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, முறுக்கு கலரு, பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் ரேஷியோ போட்டுக்கலாம். ராகியும் அரிசி மாவும் ஈக்குவல் ரேஷியோ போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகி மாவு தான் நிறைய எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு முறுக்கு மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கையில் சுத்தமாக ஒட்டாது. நம்ம வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால அது ஒட்டாது. நீங்கள் மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மேலே இருக்க மாவு வந்து காஞ்சி போயிடும். கூடவே நாம் வந்து பேரலாக நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் வடைச்சட்டியில் வச்சு காய வச்சுருக்கேன் நான். நல்லா காயட்டும். ரொம்ப காய விட்டுறாதீங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா முறுக்கு போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பாருங்கள். நான் இந்த மாதிரி முறுக்கு படி தான் எடுத்திருக்கேன். சுற்றுற மாதிரியும் இருக்கும். என்கிட்ட இது தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிழிஞ்சிடலாம். உள்ளே வந்து எண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒவ்வொரு தடவை நீங்கள் மாவு எடுக்கும்போதும் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு 2 தட்டில் இல்லை அந்த ஜல்லிக்கரண்டியில் அந்த மாதிரி வந்து நான் புழிஞ்சு வச்சுப்பேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு வடைச்சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால 4 முறுக்கு கிட்ட போடலாம். நான் இந்த மாதிரி 2 தட்டில் எப்பயுமே புழிஞ்சு வச்சுப்பேன். நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா புழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாய்ச்ச உடனே உங்களுக்கு வந்து முறுக்கு உள்ளே விழுந்துடும். இல்லைன்னா ஒட்டிக்கும். ராகி வந்து அதிகமாக போட்டிருக்கனால இந்த பிசுபிசுப்பு இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி க்ரீஸ் பண்ணுறோம். நல்லா அழகாக ஈஸியாக புளிய வரும். நீங்கள் வந்து மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா அழகாக புளிய வரும். எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த தட்டில் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது உங்களுக்கு போடும்போது கையில் எண்ணெய் தெறிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அரிக்கரண்டி, அதில் பின்னாடி லைட்டாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சு போட்டு எடுத்துக்கோங்க.
இது போட்டுட்டு உடனே நீங்கள் கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. இது ஃபுல்லாக நான் நிறைய ராகி மாவு போட்டிருக்கறனால எனக்கு கலரே வந்து ராகி கலரில் தான் முறுக்கு வந்தது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா நுரை அடங்கினதுக்கப்புறம் அதை எடுங்க. இல்லைன்னா நமுத்த மாதிரி இருக்கும் முறுக்கு. எப்பயுமே நம்ம அரிசி முறுக்கு செய்யும்போதுமே முறுக்கு எடுத்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் எண்ணெயில் விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு போகிறதும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரே கலரில் இருக்கிறதுனால டக்குன்னு தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி நான் கரண்டியில் பின்னாடி வச்சும் போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நுரை அடங்கி அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் எல்லா முறுக்கும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, ஹெல்த்தி ஸ்நாக்ஸு பசங்களுக்கு நீங்கள் வீக்கெண்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக காலி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.